சிலிக்கான் வேலிங்கிறது அமெரிக்கால கலிபோர்னியால குளோபல் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லப்படுற கூகுள், மெட்டா, ஆப்பிள் கம்பெனிகளோட ஹெட் ஆபீஸ் அங்கதான் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட உலகின் தலை சிறந்த ஐடி கம்பெனிகளான கூகுள், மைக்ரோசாஃப்ட், சேல்ஸ்போர்ஸ் கம்பெனிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ஒரு மனிதர் எந்த ஒரு வெளிநாட்டு முதலீடும் இல்லாமல் ₹1 கூட கடன் வாங்காமல் 80,000 கோடி மதிப்புள்ள ஒரு பிசினஸ் ஸ்ட்ரக்சரே தென்காசியிலிருந்து பில்டு பண்ணி தனியால நடத்திட்டு இருக்காரு. நம்மளுக்கெல்லாம் ஜோஹோங்கிறது கிராமத்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குற ஒரு நல்ல கம்பெனிங்கிறது தெரியும். ஆனா 150 நாடுகளில் 1,50,000 கம்பெனிகள், இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்கள் ஜோஹோ சாஃப்ட்வேரை நம்பிதான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு சின்னஞ்சிறு கிராமத்துல இருந்து கொண்டு உலக ஐடி ஜாம்பவன்களை ஜோஹோ எப்படி ஓட ஓட விரட்டுதுங்கிற அன்டோல்டு ஸ்டோரிய கொஞ்சம் புரட்டி பார்க்கலாமா? ஜோஹோவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜோஹோவை பில்ட் பண்ண ஃபவுண்டர் மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தஞ்சாவூர்ல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தமிழ் வழி கல்வியில படிச்சு ஐஐடி மெட்ராஸ்ல டிகிரி வாங்கி அமெரிக்கால பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்ணவர் நம்ம ஸ்ரீதர் வேம்பு சார். படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவின் மிகப்பெரிய டெக் கம்பெனியான குவால்காம்ல சேர்ந்து ஒரு பெரிய சேலரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சாதாரண இந்தியனோட அமெரிக்க கனவு நினைவாகிருக்கு. ஆனா அவருக்கு அந்த சுகபோக வாழ்க்கையில பெருசா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஏன் வெளிநாட்டு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணும், நம்ம ஊர்ல போய் நம்மளே சொந்தமா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு, ஒரு தாட் வந்திருக்கு. தன்னோட பல லட்ச சம்பளத்தை உதறி தள்ளிட்டு அவரோட சகோதரர்களுடன் சேர்ந்து 1996ல அட்வென்ட் நெட் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. 2009ல இனிமேல் கிளவுட் டெக்னாலஜி தான் ஃபியூச்சர் அப்படிங்கிறத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு கம்பெனியோட பேரை ஜோஹோ அப்படின்னு மாத்துறாரு. இந்த கிளவுட் டெக்னாலஜி என்னங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம செல்போன்ல ஒரு போட்டோ எடுத்தோம்னா அது செல்போன்ல இருக்கிற இன்டர்னல் மெமரியில சேவ் ஆகும், அப்படி இல்லைன்னா மெமரி கார்டில் சேவ் ஆகும். போன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த போட்டோஸ் எதுவுமே நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. அதுவும் போக போட்டோஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பர்சனல் டேட்டா, அது அடுத்தவங்க கைக்கு போயிடும். இன்னைக்கு நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறோம்னா அது கூகுள் போட்டோஸ்ல சேவ் ஆகுது, எங்கேயோ இருக்கிற சர்வர்ல நம்மளுக்காக அங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க. எப்போ நம்மளுக்கு அது வேணுமோ இமெயில் ஐடியை சப்போஸ் நம்ம புது போன் வாங்கினாலும் இமெயில் ஐடி போட்டோம்னா ஈஸியா கான்ஃபிகர் ஆகி அதே போட்டோஸ் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். இதுதான் கிளவுட் டெக்னாலஜி. ஜோஹோவோட அசுர வளர்ச்சியை பார்த்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டெக் கம்பெனி சேல்ஸ்போர்ஸ் கம்பெனியோட சிஇஓ மார்க் பெனியாஃப்ங்கிறவர் ஸ்ரீதர் வேம்பு சார்கிட்ட நெகோசியேட் பண்றதுக்காக வராரு. உங்க கம்பெனி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு. எந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தாலும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம ஸ்ரீதர் வேம்பு சார் ஏன் கம்பெனி விற்பனைக்காக கிடையாது அப்படின்னு அவர் முகத்துக்கு நேரம் சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. ஒரு காலத்துல ஜோஹோவை விலை பேசுவதற்காக சேல்ஸ்போர்ஸ் வந்துச்சு. இன்னைக்கு சேல்ஸ்போர்ஸ்ல இருந்த பலாயிரக்கான கஸ்டமர்கள் ஜோஹோக்கு மாறி இருக்காங்க. ஜோஹோ எப்படி அட்ராக்ட் பண்ணுச்சு அந்த கஸ்டமர்ஸை அப்படிங்கிறது அடுத்த செக்மெண்ட். ஜோஹோ கஸ்டமர்ஸ்களை எப்படி தன் பக்கம் இழுக்குது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். 2000 காலங்கள்ல நம்ம பாட்டு கேட்கணும்னா வாக்மேன், மணி பார்க்கணும்னா வாட்ச், போட்டோ எடுக்கணும்னா கேமரா, கால்குலேட் பண்ணோம்னா கால்குலேட்டர், இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்மார்ட் போன் இந்த வேலையை பண்ணுது. அதே மாதிரி தான் நீங்க ஒரு சின்ன கம்பெனியை நடத்துறதா வச்சுக்கலாம். எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி போடுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் பண்றதுக்கு டெலி சாஃப்ட்வேர், மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு ஜூம் சாஃப்ட்வேர்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சாஃப்ட்வேரா வாங்கினீங்கன்னா 10ல இருந்து 15 சாஃப்ட்வேர் வாங்கணும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தான் ஜோஹோ ஒன் அப்படின்னு ப்ராடக்டை கண்டுபிடிச்சாரு நம்ம ஸ்ரீதர் வேம்பு. ஜோஹோ ஒன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுற 40 தனித்தனி சாஃப்ட்வேர்களை இன்டகிரேட் பண்ணி ஒருங்கிணைச்சு ஒரு பிளாட்ஃபார்மா, ஒரு பேக்கேஜா மலிவான விலையில கம்பெனிஸ்களுக்கு விற்பனை பண்ணுது ஜோஹோ. இதை பார்த்து அமெரிக்கன் கம்பெனிஸ்கள் ஆடி போயிடுச்சு. இப்படி ஒரு தரமான, மலிவான, குவாலிட்டியான சாஃப்ட்வேரை ஜோஹோவால எப்படி ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜோஹோவோட ப்ராஃபிட்ல 60% அவங்க R&D காண்டி செலவு பண்றாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஜோஹோ ஸ்கூல்ஸ் டிகிரியை ஓரம் கட்டும் ஒரு கல்வி புரட்சி. ஜோஹோவோட சக்சஸ்க்கு அவங்களோட சாஃப்ட்வேர் காரணம் கிடையாது, அவங்களோட R&D டிபார்ட்மெண்ட் காரணம் கிடையாது, அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி,
மனித வளத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறதுல தான் அவங்க சக்சஸே அடங்கியிருக்கு. 2005 ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய புரட்சியே பண்ணியிருக்காங்க. இதன்படி 12th படிச்சு முடிச்சுட்டு வர்ற கிராமப்புற மாணவர்களை ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கு டிகிரி அவசியம் கிடையாது, ப்ராக்டிக்கல் கோடிங் ட்ரைனிங் இவங்களே கொடுக்குறாங்க, ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க படிக்கும் போதே. ஒன்ஸ் படிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜோஹோலயே வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. ஜோஹோல ஒர்க் பண்ற டோட்டல் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்ல 15% எம்ப்ளாயிஸ்க்கு ரெகுலர் டிகிரி கிடையாது. இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவங்க தான் அந்த 15% எம்ப்ளாயிஸும். பொதுவா ஐடி கம்பெனிஸ்னாலே சென்னை, பெங்களூர், மும்பை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டிஸ்ல தான் இருக்கும். கிராமத்து புறத்துல இருந்து படிச்சுட்டு வர்ற மாணவர்கள் அவங்க ஊரையும் குடும்பத்தையும் விட்டு சிட்டியை நோக்கி பயணம் செய்யறாங்க. இதுக்கு பேர் பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரெயின் ட்ரெயினை தடுக்க 2019 நம்ம ஸ்ரீதர் வெம்பு சார் ஒரு டஃபஸ்ட் டெசிஷன் எடுக்கிறாரு அவர் லைஃப்ல. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்னாலே சிலிக்கான் வேலி, சென்னை, பெங்களூர்ல மட்டும்தான் இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை உடைக்கிறாரு. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகள் பெருநகரங்கள்ல மட்டுமே இருப்பதை தடுத்து கிராமப்புறங்களுக்கு டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காண்டி அவர் சூஸ் பண்ண பிளேஸ் சென்னை கிடையாது, தென்காசியில இருக்கிற ஒரு குக்கிராமம் மத்தளம்பாறை. இது வெறும் ஆபீஸ் இடமாற்றம் கிடையாது, டிரான்சாக்ஷனல் லோக்கலிசம்னு சொல்றாரு ஸ்ரீதர் வெம்பு சார். உலகத்துக்கே தெரியாத ஒரு புது பொருளாதாரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஒரு இளைஞன் சென்னை, பெங்களூர் மாதிரி இடத்துல 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். அவனோட மேஜர் போர்ஷன் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் இந்த சேலரியில ரெண்ட் பே பண்றது, ஃபுட் எக்ஸ்பென்சஸ், தியேட்டர், மால், பப்புன்னு அனாவசிய செலவுக்கு போயிடும். அவன் சம்பாதிக்கிற பணம் அந்த சிட்டி எக்கனாமியை உயர்த்துறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இதே வேலையை அவன் சொந்த ஊர்ல இருந்து பார்த்தான் அப்படின்னா இந்த தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை தவிர்க்கலாம் மற்றும் அந்த கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு அவனோட சேலரி யூஸ் ஆகுது. ஸ்ரீதர் வெம்பு சார் பங்குச்சந்தையை நிராகரிச்சது ஏன்? கடந்த சில வருஷங்களா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. கம்பெனியோட லாபம் குறையிறப்போ செலவை சரி கட்டுறதுக்கு எந்தவித தப்புமே செய்யாத ஊழியர்களை ஓவர் நைட்ல வேலையில இருந்து தூக்குறதுக்கு பேரு தான் லே ஆஃப். ரீசெண்டா ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி மெட்டா அவங்களோட மொத்த ஊழியர்கள்ல 10% எம்ப்ளாயிஸ் 8,000 பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க. ஆனா ஜோஹோ இது வரைக்கும் ஒரு எம்ப்ளாயி கூட வேலையை விட்டு தூக்குனதே கிடையாது. ஏன்னா ஜோஹோ பங்குச்சந்தை மூலமாகவோ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூலமாகவோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கல. ஒரு கம்பெனி பங்குச்சந்தையில இருந்துச்சுன்னா பொதுமக்களோ இன்வெஸ்டர்ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ இன்வெஸ்டருக்கு 3 மாசத்துக்கு ஒருக்க லாப கணக்கை காமிக்கணும். லாபம் குறைஞ்சிச்சுன்னா செலவை குறைக்கிறதுக்காண்டி எம்ப்ளாயிஸை வேலையில இருந்து அனுப்புவாங்க. ஆனா ஸ்ரீதர் வெம்பு சார் ஜோஹோ கம்பெனியை இண்டிபெண்டன்ட் கம்பெனியா நடத்திட்டு இருக்காரு. அதனால லாப கணக்கை அவர் யாருக்கும் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது, வேலையை விட்டு அவர் தூக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 பிசினஸ் லெசன்கள் ஜோஹோ நம்மளுக்கு சொல்லித்தருது. பாயிண்ட் நம்பர் 1, பூட் ஸ்ட்ராப்பிங். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கோடிக்கணக்கில் கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் ஸ்கேல் அப் அப்படிங்கிறத சொல்லித்தருது ஜோஹோ. 2வது, ஸ்கில் இஸ் கிரேட்டர் தென் டிகிரி. நிறைய ஐடி கம்பெனிஸ்கள் இன்னைக்கு ஐஐடி, என்ஐடி, பிட்ஸ் பிலானி, விஐடி மாதிரி காலேஜஸ்களுக்கு போய் கேம்பஸ் இன்டர்வியூல ரெக்ரூட் பண்றாங்க. ஆனா ஜோஹோ கிராமப்புறத்துல இருந்து வர்ற 12th படிச்ச மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பாலிஷ் பண்ணி அவங்கள வச்சு ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பில்டு பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க நம்ம ஜோஹோ நிறுவனம். உலகத்தரம் வாய்ந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை உருவாக்குறதுக்கு சிலிக்கான் வேலியில இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில இருந்து ஒரு குக்கிராமத்துல கூட ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை பில்டு பண்ணி உலகத்தை நம்மளை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கலாங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஜோஹோ நிறுவனம். தேங்க்யூ. இது வரைக்கும் ஜோஹோ நிறுவனம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அவங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்ணாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. வெறும் 2 ரூபாய்க்கு தயாரிக்கப்படுற ஒரு மாத்திரை பார்மசியில 50 ரூபாய்க்கு விற்கப்படுது. இந்த மருத்துவ மாஃபியாக்கள், பார்மா மாஃபியாக்களின் நெட்வொர்க் எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.